ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 143:1. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. பாருங்கள், சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளு. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அநேகர் சொல்லுவீங்க, நான் அநேக ஆண்டுகளாக ஜெபித்து பார்க்குறேன், என்னுடைய ஜெப ஆண்டவர் கேட்கல, நான் பாசிட்டிவ் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் என் ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லி நீங்கள் புலம்பாதுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கைவிடாத தேவன். அவ்வளோ ஒரு நல்ல தேவன். நீங்கள் சும்மா அப்படியே உங்கள் படுக்கையில் உங்களுடைய பாரத்தை ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அப்பான்னு சொல்லிட்டு பரலோகத்தை பார்க்கும் பொழுது அவர் அப்படியே இறங்கி வருவார். சும்மா ஒரே ஒரு வார்த்தைக்காக இறங்கி வருவார். மகனே என்னை வேண்டும் என்று சொல்லிட்டு, மகளை என்னை வேண்டும் என்று சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவன். என்ன காரியமானாலும் அடுத்தவரிடத்தில் போய் சொல்லாதீங்க, அப்பாவிடத்தில் சொல்லுங்க. இயேசுவே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரை, அப்பா நான் ஜெபிக்கிறேன், என் தேவைகளை சந்திங்க. என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, ஃபீஸ் கட்டணும், ஆண்டவர் உதவி செய்யுங்க. அப்பா செய்வார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அவர் கைவிடவே மாட்டார். ஏன் சொன்ன, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிற தேவன். வீடு கட்ட முடியவில்லையா, அப்பாட்ட கேளுங்க. அப்பா, வீடு குறையாக இருக்கிறது ஆண்டவரை, என் வீடை கட்டி தாங்க. அப்பா கட்டிக்கிட்டு தருவார். ஊழியங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லையா, தடையாக இருக்கிறதா, அநேக விதமான போராட்டம் இருக்கிறதா, நாள் பண்ணி போடுங்க. ஜெபம் நிச்சயம் பதில் கொடுக்கும். ஜெபத்துக்கு பவர் உண்டு. சத்துரு உங்களுடைய ஜெபத்தின் உள்ள சத்துருடைய சேனைகளை இடிக்க முடியும். ஏன்னு சொன்னால், ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஒன்றே ஒன்று எதிர்ப்பாங்க, என் பிள்ளைங்க ஜெபிக்கணும், என் பிள்ளைங்க என்ன மாத்திரம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால், அவங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அதனால் சோர்ந்து போவாதுங்க, தளர்ந்து போவாதுங்க. அப்பாவிடத்தில் முழங்கால் பண்ணி போடுங்க. என்ன காரியம், மனிதரிடத்தில் நீங்கள் சில காரியத்தை சொல்லி பாருங்கள், அநேகரிடத்தில் சொல்லுவாங்க, தூற்றுவாங்க. உங்களுடைய காரியத்தை அநேகர் கேட்டுருவாங்க. அதனால் உங்கள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது, உங்களுடைய பாரங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் கேட்பார். அவர் கேட்டு உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏன் சொன்னால், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உடனுடன் பதில் தருவார். இன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை யாரெல்லாம் ஜெபிக்காமல் இருந்தீங்களோ, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரை, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரை, எனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு ஒரு ஜெப வல்லமையை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. ஜெபித்து பாருங்க, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதிசயத்தை ஆண்டவர் காண செய்வார். நம் வேதத்தில் படிக்கும்போது பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். அந்த ஜெபந்தான் தேசத்தை அசைத்தது. அவர்கள் ஜெபித்தார்கள், தேசத்தை கட்டினாங்க, குடும்பங்களை கட்டினாங்க, ஊழியத்தை கட்டினாங்க, அஸ்திபாரங்கள் அசைந்தது. இன்னைக்கு ஜெபிப்பீங்களா? உன் வீட்டில் இருக்கிற என்ன பிரச்சனையோ, என்ன தடையானாலும், என்ன போராட்டமானாலும், இன்றைக்கு உன் சிறையிருப்பை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் ஒத்தாசை வருகிற அந்த நேரம் வரை ஜெபிங்க. எப்பொழுது ஒத்தாசை கிடைக்கிறது அந்த நேரத்தில் தான் எழும்பணும்.
பதில் கிடைக்கிறத வரை முழங்கால் படி போடுங்க. நிச்சயம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீங்களா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப அபிஷேகத்தை போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். இந்த நாள், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஜெப அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுங்கப்பா. இவர்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோக தேவன் கேட்டு நீர் ஒத்தாசை அனுப்பி கொடுங்க. குடும்பங்களுடைய சிறையிருப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி குடும்பங்களை செழிப்புப்படுத்துங்கப்பா. பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.